ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான திருப்பங்கள் கண்டிப்பா நடக்க போகுது. அந்த வகையில மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மகர ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. அதுக்கு முன்னாடி இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன, இந்த அமாவாசையில எதற்காக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோம், அதே போல இந்த தை அமாவாசை நாளில் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மகர ராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த தை அமாவாசை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசையாக இந்த தை அமாவாசை இருக்கிறது. இந்த தை அமாவாசைக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் ஒரு ஏற்ற தை அமாவாசையாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் இந்த தை அமாவாசை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஒரு சிறப்பான நாளாக சொல்லலாங்க. இந்த அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய இந்த நாளையே அமாவாசை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதியாக இந்த அமாவாசை இருக்கிறது. தமிழ் மாதங்களில் 10வது மாதமாக வரக்கூடிய தை மாத அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லலாம். இந்த நாளில் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமா நமக்கு கிடைக்கலாம். இதனால நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி இது அனைத்துமே கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான நாளாக இந்த தை அமாவாசை இருக்கிறது. இந்த தை அமாவாசையில விரதம் எந்த மாதிரி முறையில இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய 3 அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லலாம். மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பா முன்னோர் வழிபாட்டினை நீங்க முறையாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு சாபம் கண்டிப்பா நீங்கலாம். இதனால முன்னோர்கள் நம்மளை மனதார வாழ்த்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த நாளில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால அவங்களுடைய பசி தாகம் கண்டிப்பா தீரலாம். இதனால நம்மளுடைய முன்னோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த தை அமாவாசை என்று நம்மளுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டிப்பா மனம் மகிழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால அவங்களுடைய சந்ததிகளை அவங்க வாழ்த்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அமாவாசையில செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை அமாவாசைகளில் மொத்தம் 3 விதங்களில் முன்னோர் வழிபாடு செய்யலாம். தர்ப்பணம், திலாஹோமம், பிண்ட தர்ப்பணம் இந்த மாதிரி முறைகளில் செய்யலாம். அதாவது இந்த மாதிரி உங்களால முடிந்தா நீங்க கண்டிப்பா இந்த தை அமாவாசைகளை செய்யலாங்க. இந்த தை அமாவாசை என்று தோன்றுது, அதே போல இந்த தை அமாவாசையில எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரக்கூடிய தை அமாவாசை பார்த்தீங்கன்னா ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. அதே போல எந்த நேரத்தில் திதி துவங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு திதி துவங்குகிறது. எந்த நேரத்தில் முடிவடைகிறதுன்னு பார்க்கும் பொழுது ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 மணி வரை அமாவாசை திதி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்று தர்ப்பணம் கொடுக்கலாம். எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7:30 மணி முதல் 9 மணி வரையிலான யமகண்டமாக இருக்கிறது. அதே போல பகலில் பார்த்தீங்கன்னா 12 to 1 மணி வரை பார்த்தீங்கன்னா ராகு காலம் இருக்கிறது. அதனால புதன்கிழமை அன்று இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த தை அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம்.
ஸோ இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த தை அமாவாசைக்கு பிறகு மகரம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமையலாம். பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கலாம். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கலாம். அதே போல சில மகர ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த தை அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும். இதனால நீங்க பல புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு ஏற்படும். பெண்கள் மூலம் பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகலாம். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. இதனால மகர ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கணும், அனுசரித்து செல்லணும். அதே போல நீங்க அளவோடு பேசக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். தாய் வழி உறவினருடைய வருகை சில சங்கடங்களை உங்களுக்கு தரும் என்றாலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இந்த தை அமாவாசைக்கு பிறகு சகோதரர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் உங்களுக்கு ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் மறைமுக தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இதனால நீங்க இந்த நேரத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்க செய்யும். இதனால உங்களுக்கு டென்ஷன், கோபம் இந்த மாதிரி உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படலாம். ஸோ எந்த மாதிரி உடல் ரீதியான தொந்தரவு ஏற்படும் பார்த்தீங்கன்னா சிறு தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால உங்களுக்கு பயப்படுற அளவுக்கு பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இந்த நேரத்தில் நடக்காது. அதே போல சக ஊழியர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். மகர ராசியில தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது விற்பனை கண்டிப்பா நிறைவு அதிகரிக்கும். இதனால லாபம் உங்களுக்கு படிப்படியாக உயரலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளவே கூடாதுங்க. இந்த காலகட்டத்தில் மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை நீங்க இறங்கினாலும் சரி, அதே போல புதிய முயற்சி செய்தாலும் சரி, இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம். பணியாளர்கள் உங்களுக்கு நல்லபடி இந்த காலகட்டத்தில் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரமா கண்டிப்பா அமையலாம். அதே போல மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க ஒரு பயனுள்ளதாக உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த தை அமாவாசைக்கு பிறகு மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள், திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தட்சிணாமூர்த்தி மற்றும் ஆஞ்சநேயர் இந்த தெய்வங்களை மகர ராசி நேயர்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். அதே போல் இந்த தை அமாவாசைக்கு பிறகு மகர ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களாக செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வியாழக்கிழமைகளில் நவ கிரகங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வரலாம். அதே போல சனிக்கிழமை தோறும் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசா படிப்பது உங்களுக்கு நன்மையை தரலாம். ஸோ இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சிறு மாற்றங்கள் அதில் தெரியலாம். முடிந்த அளவுக்கு மகர ராசி நேயர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த தை அமாவாசைக்கு பிறகு மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல் தை அமாவாசை அப்படின்னா என்ன, முன்னோர் வழிபாடு எதற்காக செய்கிறோம், எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற தகவலை இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பயன் அடைந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா
எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.